PERIYAR MANIAMMAI Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. முதனி முடிவும் நீ, குட் நைட் அண்ட் 3BHK மூணுமே வெவ்வேறு விதமான கதைகள். இந்த கேரக்டர்ஸ்மே வெவ்வேறு விதமான கேரக்டர்ஸ் தான். அந்த செட்டிங் வேணா மிடில் கிளாஸ் செட்டிங்காக இருக்கலாம், இல்லை அந்த சென்னையில் நடக்கிற ஒரு செட்டிங்காக இருக்கலாம். அந்த காமனாலிட்டி இருக்குமே தவிர மூணுமே வெவ்வேறு விதமான கதைகள், வெவ்வேறு விதமான இமோஷன். காமெடி பண்ணும், ஆக்ஷன் பண்ணும். நேற்று யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ கேட்டாங்க, ஏங்க நீங்கள் சொன்னாக்கா மாதிரி ஒரு ரோல் பண்ணலான்னு. சரி, நீங்கள் எந்த ரோல் வேணாலும் கொடுங்க, கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் எனக்கு பண்ண பிடிக்கும். ஆக்டிங் பத்தி நிறைய பிரச்சனை in our heads இருக்குது. ஸோ அது தாண்டி there'll be so many societal pressures இல்லையா. அவர் எப்படி யோசிப்பாரு, இவர் என்ன சொன்னாரு, என்ன ரிலேட்டிவ்ஸ் எப்படி யோசிப்பாரு, அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஆனால் அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட நிறைய செக்ஸ் ஒர்க்கர்ஸ் நான் மீட் பண்ணேன். அவர் லவ் ஸ்டோரிஸ் கேட்டேன். அவர் டூயிங் இட்ஸ் லைக் பீங் அ டாக்டர் ஆர் அ லாயர் ஃபார் தெம். செக்ஸ் ஒர்க்கிங் இஸ் ஜஸ்ட் அ ஒர்க் ஃபார் தெம். Maybe something about Manikandan sir or something about the director and the crew, anything that we don't know. Manikandan sir is a good friend and அவர் கூட வேலை செஞ்சதுல நான் கத்துக்கிட்டது வந்து என் வாய்ஸை இன்னும் எப்படி யூஸ் பண்றதுங்கிற ஒரு விஷயத்தை நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். ஹாய், ஹலோ, வணக்கம் ஆதன் சினிமா வியூவர்ஸ், நான் உங்கள் ஜெயா. ஸோ இன்னைக்கு இந்த இன்டர்வியூவில் 2 கார்ஜஸான லேடி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப காமனான வேர்ட் அப்படின்னே சொல்லலாம். பட் இவங்க 2 பேருடைய ப்ரெசன்ஸே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆரா வந்து எனக்கு இங்கே கொடுக்குது. அண்ட் ஆல்சோ 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கிறதும் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இவங்களை பற்றி வி ஹேவ் மீதா அண்ட் ஆல்சோ சேத்ரா அவர்கள். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ஸோ சொல்லுங்க about this film. So you have acted in this 3BHK movie and உங்களுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே அந்த ஸ்டோரியில் எனக்கு ஒரு பிக்கஸ்ட் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து உங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த படத்துலேயே சூஸ் பண்ணதுக்கான ரீசன் அதுவா இல்லை வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? இந்த படத்துலேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணிச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீயோட கதையும் அவர் அந்த ஸ்கிரிப்டை எழுதின விதமும் அவரோட விஷன் தான் வந்து இது என்னை ரொம்ப பிடிக்க வச்சுது. அதையும் தாண்டி இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து அவ்வளோ இருக்குது இவங்க 3 பேருக்குமே. ஸோ எனக்கு அந்த ஸ்கிரிப்டும் சரி, இவங்களோட வேலை செய்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி ரொம்ப பெரிய ஃபேக்டராக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி ஆர்த்திங்கிற கேரக்டர் தான் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஆர்த்திக்கு வந்து அவளோட ஒரு ஜேர்னி இருக்குது. அவ யாரு, ஆர்த்தி யாரு, அவ ஏன் இப்படி இருக்கா, அவ என்ன கடந்து போறாங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பேரோட கதையா இருந்தது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவை வந்து நான் இது வரைக்குமே அவங்க காமிக்கலையும் தோணுச்சு. அண்ட் ஆல்சோ அதில் ஒரு டயலாக் வரும் பர்டிகுலர்லி, அது இங்கே படத்தை பார்த்தா தெரியும். அந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருந்தது. ஸோ அண்ட் ஆர்த்தி மாதிரி ஒரு பொண்ணு நீங்களா கூட இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். நைஸ். ஸோ சேத்ரா மேம், உங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் உங்களை வந்து கன்னடா மூவியில் பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம். தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ டெல் அஸ், ஹவு டு யூ ஃபீல் பீயிங் இன் அ தமிழ் மூவி? வெரி எக்ஸைட்டட். எனக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எதுக்குன்னா ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாமே தமிழில் டப் ஆகி லைக் இட்ஸ் கம் இல்லையா. இப்போது 3BHKல நானே தமிழில் பேசிட்டு நான் தான் டப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் சம்திங் தட் லைக் அ லிட்டில் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ. பிகாஸ் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியல. ஸோ இப்போது இங்கே உட்காந்து உங்ககிட்ட கொஞ்சம் தமிழ் பேசிட்டு இருக்கேன்னா நல்லா பேசியிருக்கேன்னா அது ஒரு லேர்னிங் ஜேர்னி ஓன்லி இட் ஹஸ் பீன். ஸோ all of these people have been very supportive that way. So I'm looking forward to watch the film because நம்ம இப்போ கூட கொஞ்சம் ட்ரெய்லர் ஸ்னிப்பெட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். It looks very beautiful and the feeling that we felt, I think the audience are also going to feel it. So I'm very excited. Okay, nice. So உங்களுடைய போஸ்டர் பார்க்கும்போது ரெட்டை சட்டை போட்டுட்டு ஸோ கேர்ள் இன் த ஹோம், டாட்டர் இன் த ஹோம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் உங்களுடைய ப்ரீவியஸ் மூவிஸை பார்த்தா அ கேர்ள் நெக்ஸ்ட் டோர்,
வைஃப் அண்ட் ஆல்சோ லவர் அப்படின்ற மாதிரி கதைகள் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு சாஃப்ட் கியூட் கேர்ள் அப்படின்ற ஒரு சில கேரக்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம், ஹூஸ் கோயிங் டு லாட் ஆஃப் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் போர்ட்ரே பண்ணும்போது டூ யூ எவர் ஃபீல் லைக் மேபி நாம இந்த மாதிரி சாஃப்டான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது வில் வி பி லேபிள் லைக் தட் இந்த மாதிரி நம்மள? ஸோ அதுக்கு வந்து நீங்க ஏதாவது வெரைட்டிஸா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஹவு டு யூ ஃபீல் தட்? ஏன்னா அது வந்து ஒரு ஆக்சுவல் கன்சர்ன் தான். பிகாஸ் என்ன ஆகுது இஸ் தட் ஆடியன்ஸ் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்கோ இந்த பொண்ணு கேர்ள் நெக்ஸ்ட் ஒன்று அது பெரிய காம்ப்ளிமெண்ட் தான். ஆனால் நான் சொன்னேன்ல, முதல் நீ முடிவும் நீ, குட் நைட் அண்ட் 3 BHK மூணுமே வெவ்வேறு விதமான கதைகள். அண்ட் இந்த கேரக்டர்ஸுமே வெவ்வேறு விதமான கேரக்டர்ஸ் தான். அந்த செட்டிங் வேணா மிடில் கிளாஸ் செட்டிங்காக இருக்கலாம், இல்லை அந்த சென்னையில் நடக்கிற ஒரு செட்டிங்காக இருக்கலாம், அந்த காமனாலிட்டி இருக்குமே தவிர மூணுமே வெவ்வேறு விதமான கதைகள், வெவ்வேறு விதமான இமோஷன்ஸ். ஆனால் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வந்து எல்லா விதமான கதையும் பண்ணணும், ஆனால் அதுக்கு வாய்ப்பு அமையணும். ஸோ யாராவது பார்த்தும் இந்த பொண்ணுனால நடிக்க முடியும், இவனால அவள் வந்து ஷீஸ் அன் ஆக்டர் ஃபார் அ ரீசன் அப்படின்னு நினச்சி வந்து அவங்க வேறு வேறு கதையில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு அவங்க அந்த வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். அண்ட் பண்ணணும்னு ஆசையும் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. தேர் ஆர் ஃபியூ கேரக்டர்ஸ் ரொம்ப நீங்கள் பார்க்காத மாதிரி எக்ஸென்ட்ரிக் கேரக்டர்ஸ். ஆனால் அது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்னும் வரல, வந்த உடனே அந்த மாதிரி பார்க்கலாமா? ஐ வுட் லவ் இட். ஆக்ஷன் மட்டும் இல்லை, எனக்கு காமெடி பண்ணும், ஆக்ஷன் பண்ணும். நேற்று யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ கேட்டாங்க, ஏங்க நீங்கள் சொன்னாக்கா மாதிரி ஒரு ரோல் பண்ணலையா? சரி, நீங்கள் எந்த ரோல் வேணாலும் கொடுங்க, கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் எனக்கு பண்ண பிடிக்கும். ஓகே ஓகே, தட்ஸ் நைஸ். ஸோ மேம், உங்களுடைய ப்ரீவியஸ் மூவிஸ் அண்ட் அந்த சைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூவிலையும் பார்த்தீங்கன்னா யூ ஹவ் பிளேட் அஸ் செக்ஸ் ஒர்க்கர். ஸோ அந்த ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி கோ த்ரூ பண்ணீங்க, எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? அண்ட் உங்களுக்கு மேம் கிட்ட கேட்ட கேள்வி தான், ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஆர் யூ லைக் வெரி லைக் அஃப்ரேட் ஆர் ஹெசிடன்ட் இன் தி பிகினிங் ஸ்டேஜ்? எப்படி? No, I was never afraid. Like, as a person, I'm a very confident person in general. And நான் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் இருந்தேன். ஸோ எனக்கு அந்த ஷைனஸ் எல்லாம் கிடைக்கல. ஸோ தேர் பீப்புள் வாட்சிங், நான் இது பண்ண வேணாமா, அது சுத்தமாக இல்லை. ஸோ தட் இஸ் அ குட் திங். ஸோ இந்த கேரக்டர் சூஸ் பண்ணும்போது கூட ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லையா? அவர் சொன்ன மாதிரி எல்லா டைப்ஸ் கேரக்டர் பண்ணால ஸோ ஸோ தட் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் ஸோ மெனி ஜானர்ஸ். இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஜானர், ஓகே இது நான் கம்ஃபர்ட் ஜோன் இதுதான், ஸோ அங்கேயே வில் ஸ்டே ஆஃப் இன் த கம்ஃபர்ட் ஜோன். பட் choosing to play a sex worker is out of my comfort zone. Choosing to do an intimate scene is not easy. Choosing to put yourself out there with a lot of questions. Already engalukku acting பத்தி நிறைய பிரச்சனை in our heads இருக்குது. So அது தாண்டி there'll be so many societal pressures இல்லையா? அவர் எப்படி யோசிப்பாரு, இவர் என்ன சொன்னாரு, என்ன ரிலேட்டிவ்ஸ் எப்படி யோசிப்பாரு, அந்த மாதிரி எல்லா questions இருந்தது. ஆனா again, the plus point about my personality என்னன்னா, நான் எதுவுமே I don't think I can, ஆமா, that's it. ஆமா, that is very important இல்லையா? Because at the end when you look back, I think you will only, what did I do, அது மட்டும் நீங்க பாப்பீங்க. What did I do because of my surrounding நீங்க பார்க்க மாட்டீங்க. So அது மட்டும் so even if you do mistake, you should own it. அந்த மாதிரி இருக்கணும். So அது அந்த regret பண்ணக்கூடாது அந்த லைஃப்ல. So that's how I choose characters also. And it was very in the team side B team இல்லையா? கர்நாடகால all over India, ஹேமந்த் அந்த அந்தாதுன் அந்த மாதிரி படத்துல எல்லாம் ரைட்டர்ஸ் he is written. ஸோ அப்படி ஒரு டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணணும்னு எத்தனை பீப்புளுக்கு ஆசை இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருச்சுன்னா ஓப்பன் ஆர்ம்ஸ்ல அது யூ ஷுட் டேக் இட். பிகாஸ் இஃப் ஐ டோன்ட் டூ தேர் பி சம் குட் ஆர்டிஸ்ட் ஹூ வில் டூ இட். ஸோ பட் இஃப் ஐ கெட் டு டூ இட், நான் அது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அது பண்ணணும். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ சா இட். அண்ட் ஐ திங்க் வாட் எவர் ஐ வாண்டட் டு டூ வித் மை கெப்பாசிட்டி, that people has accepted it very well. அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட நிறைய செக்ஸ் ஒர்க்கர்ஸ் நான் மீட் பண்ணேன். அவர் லவ் ஸ்டோரிஸ் கேட்டேன். அவர் டூயிங் இட்ஸ் லைக் பீயிங் அ டாக்டர் ஆர் அ லாயர் ஃபார் தெம்.
sex working is just a work for them. Adu vittu they're all human beings just like us. They look normal, they're simple people, they have aspirations. Avarku வீடு வாங்கணும், அவர் childrensக்கு நிறைய good education கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆசை அவருக்கு இருக்கு. So I saw them as human beings. Like எங்களுக்கு எல்லாம் தூர from far we judge இல்லையா, அங்க அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அது தெரியும் அவர் பிரச்சனை என்ன அவர் எப்படி யோசிப்பார் அது எல்லாமே. So if you stay far you can always judge, you can see on screen and always comment இல்லையா. But you will never know what the actual person is going through there. Like an actor might have a very bad day and and come sit in front of you and smile, but someone can easily put a comment telling na eppadi pannaru apdi it's totally it's always like that. So the preparation with respect to that character is like that. So you have to understand the human beings and then you can play them better. ஓகே நைஸ். ஸோ மேம் உங்களுடைய ஜேர்னி அப்படின்னு பார்த்தாலே யூ ஹவ் டன் முதலும் நீ முடிவும் நீ ஆக்சுவலி சொல்ல போறேன்னா ஐ திங்க் கோவிட்லேருந்தே இட் ஸ்டார்டட் ஐ திங்க். ஸோ அப்போ பார்த்தா நீங்கள் ரொம்ப லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்து யூ ஹவ் ட்ரான்சிஷன் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தா அப்படின்ற மாதிரி யூ தேர். ஸோ அந்த ஒரு ஜேர்னி அண்ட் தென் யூ டன் குட் நைட் அண்ட் தட் இஸ் ஆல்சோ அ குட் கேரக்டர் அண்ட் நவ் 3 BHK. ஸோ பட் ஆனால் இந்த ஜேர்னிக்கு முன்னாடி உங்களுடைய ஜேர்னி பார்க்கும்போது யூ ஜஸ்ட் நார்மல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட். அங்கிருந்து எப்படி முதல்ல முடிவு ஹேப்பன் ஆச்சு? அதுதான். ஸோ நான் காலேஜில் வந்து இன்ஜினியரிங் தான் பண்ணேன். ஆனால் நான் பிளேஸ்மெண்ட் உட்காரல. ஏன்னா எனக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்டூடியோஸ் தான். ஸோ எனக்கு தெரியும் ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேலையில கண்டினியூ பண்ணிடுறோம். ஒரு 10 வருஷம் அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியும், பட் இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் வரும். இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது வரும். ஓகே, இந்த நான் இப்போ சொன்னதுக்கே வந்து படத்தில் வேற இல்ல, ஆமா அது டைக்ரெஸ் ஆயிட்டோம். ஸோ ஆமா, ஸோ அந்த முடிச்சுட்டு என்னாச்சு, ஸோ பிளேஸ்மெண்ட் உட்கார்ல சென்னைக்கு வந்து எழுத வந்தேன். எனக்கு எழுத ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ராவல் பண்ணி எழுதலாம், இல்லை ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் ஜாப்ல போய் எழுதலான்னு தான் வந்து அந்த ஆடிஷன் கால் வந்து கௌதம் மேனன் அவர் வந்து ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருந்தாரு. ஸோ போட்டோன்னே லைக் கரெக்டாக 2 ஃபோட்டோவும் ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ தான் கேட்டிருந்தாங்க. என்னடா இது 2 ஃபோட்டோ தான் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ நம்மக்கிட்ட பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸ். ஆனால் நம்ம நார்மல் ஃபோட்டோ இருக்குல்ல, சரி ஃபோட்டோ அனுப்போ, ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ தானே அனுப்பலான்னு சொல்லி அனுப்புனேன். அனுப்பி அப்படியே கூப்பிட்டாங்க இதுக்கு, என்ன ஆடிஷனுக்கு ஒரு 2-3 ரவுண்ட் ஆடிஷன் போய் அப்படியே வந்தது. பட் உங்க சைல்ட்ஹுட்ல யூ ஆர் நாட் லைக் ஓ ஐ நீட் டு பி a heroine, I want to be in the movies அப்படிலாம் நீங்க யோசிக்கல? எனக்கு வந்து சைல்ட்ஹுட் தான் லவ் பெர்ஃபார்மிங். எனக்கு ஸ்டேஜ் மேல இருக்கு, எனக்கு ஸ்டேஜ் மேல இருக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் படிச்சது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல ஊட்டியில. ஸோ அங்கே அந்த கல்ச்சரே எப்படின்னா நிறைய தியேட்டர் கோயிங் கல்ச்சர் இருந்து அப்படின்னா எனக்கு பிளே கல்ச்சர் இருந்தது. எனக்கு கரிக்குலம்லேயே ஐசிஎஸ்சி பண்ணேன். ஸோ கரிக்குலம்லேயுமே வந்து பிளே கல்ச்சர் இருந்தது, இந்த ஸ்பீக்கிங் கல்ச்சர் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஸ்டேஜில் இருக்காத ஸ்டேஜில் டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும், ஸ்டேஜில் பேச ரொம்ப பிடிக்கும், நடிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் 2வது படிக்கிறப்போ ஒரு ஃப்ரைடே ஒரு பிளே நடக்கும். அப்போ என் கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு 5 பேஜுக்கு டயலாக். அண்ட் தென் it felt so, அந்த வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு, it was very exciting for me. So that was like one of my first memories ஒரு play பண்ணது. So அப்பத்துல இருந்து I've always been on stage. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து உங்களுடைய குட் நைட் கேரக்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா there were so many reviews. மெயினாக என்னன்னா ஒய்ஃப் வந்தா அண்ட் ஆல்சோ யூ ஆர் மேரிட் நவ். ஸோ அந்த கேரக்டருக்கும் ரியல் லைஃப்லவும் வந்து நீங்க காமா கம்போஸ்டா? நாட் அட் ஆல். ஏன்னா இப்போ நான் ஒரு கேரக்டரை ப்ளே பண்றேன், ஆனால் அந்த கேரக்டர் பண்ற எல்லா விஷயமும், அவங்க இருக்கிற விஷயமும் அதுதான் மீதாவோட ஒப்பீனியனா கிடையாது. எனக்கு வெவ்வேறு விதமான ஒப்பீனியன் இருக்கலாம், ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது, நான் அந்த கேரக்டரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அது ஒரு ஆர்டிஸ்டா எனக்கு அதுதான் வேலை. அந்த கேரக்டர் மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்க கூடாது, அது என் வேலை கிடையாது. அந்த காலகட்டத்தில் நான் அந்த கேரக்டரை ப்ளே பண்றேன். ஸோ அந்த கேரக்டரை வந்து அவங்க யாருன்னு பார்த்து அதை ப்ளே பண்ணிட்டா போதும். மீதாக்கும் அவங்களுக்கு வந்து சிமிலாரிட்டி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க ஒப்பீனியன்ஸும் சேமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மீதா இஸ் நாட். ஆனால் அதான் சொல்றது, எல்லார்கிட்டயுமே இப்போ உங்ககிட்டயுமே உங்க கேரக்டர் எடுத்தா நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். என்கிட்டயுமே நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு. அதுல இன்ட்ரோவர்ட்டட்னஸ் ஒரு 10% இருந்துச்சுன்னா அந்த 10% நாம கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி அந்த கேரக்டருக்கு நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி ப்ளே பண்ணலாங்கிற விஷயம் தான் அது. So நான் ஏன் question கேக்குறேன்னா, if you're playing some role அப்படினா I felt like definitely you will feel some kind of connection is always there. ஏன்னா கனெக்ஷன் இல்லாம ஒரு ப்ளே பண்ண முடியாது.
நீங்க கனெக்ஷன் இல்லாம ஒரு கேரக்டரை அட்டெம்ப்ட் பண்ணா அது ஆடியன்ஸ்க்கு அப்பட்டமா தெரிஞ்சிரும். இப்போ நான் ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க when somebody does something உங்களை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு மூவ் பண்ற விஷயம் இருக்குல்ல, அது ஆக்சுவலி உங்களுக்கு கான்ஷியஸாக தெரியாது ஏன் அந்த விஷயம் என்ன மூவ் பண்ணுதுன்னு. அவங்க அந்த கேரக்டரை உண்மையாக ப்ளே பண்ணால் மட்டும்தான் உங்களை அது மூவ் பண்ணும், இல்லைன்னா அந்த டிஸ்கனெக்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ ஐ திங்க் த அட்வான்டேஜ் ஐ ஹேவ் இஸ் தட் இப்போ நான் அந்த டைமில் இப்போ நான் ரேகா பண்ண டைமில் அந்த டைம் டியூரேஷன் ஃபுல்லாக நாங்கள் ரேகாவாக தான் இருந்தோம். நாங்கள் கேரக்டர் பிகாஸ் ஷி வாஸ் வெரி மெத்தட் டைரக்டர். ஸோ நான் அந்த கேரக்டராக தான் இருந்தேன். ஆனால் லைக் ஐ லேர்ன் டு கெட் தட் ஸ்விட்ச் ஆல்சோ. ஸ்விட்ச் இருந்துச்சு. வீட்டுக்கு போனால் ஐ கோ இன் டு மை ஜோன், பட் வென் யூர் ஆன் செட் யூஆர் இன் கேரக்டர். ஸோ இப்போ நான் பார்க்குறப்போ முதலி முடிவு பாட்டு பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை குட் நைட் படம் பார்க்கறதா இருக்கட்டும், ஐ டோன்ட் சி மீதா தேர். நாங்கள் பார்த்து நான் தான் நடித்தேன்னு எனக்கு தோணுதே கிடையாது. அது வந்து இன்னொரு பொண்ணு, அது அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு தான் எனக்கு இது வரைக்குமே தோணுது. ரேகாவாக இருக்கட்டும் சரி, அனுவாக இருக்கட்டும் சரி. இப்போ ஆர்த்தியை பார்த்தாலும் எனக்கு அப்படிதான் தோணும் நம்புறேன். இன்னும் படத்தை ஃபுல்லாக பார்த்தா அப்படிதான் தோணும் நம்புறேன். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆஃப்டர் 2 years we are able to see you. ஸோ சொல்லுங்க, why do we like அந்த கேப் ஏன் ஏற்படுது? It's not exactly 2 years. Good Night released in 2023 or 24 ஞாபகம் தெரியல எனக்கு அந்த வெரி கோவிடுக்கு அப்புறம் அதை சொல்ல கோவிடுக்கு அப்புறம் டைம் ஸ்டார்ட் 2020 2022. ஆமா எக்ஸாக்ட்லி. ஸோ என்னாச்சுன்னா குட் நைட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் there was projects working. அது கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருந்தது. At the same time I fell in love and I wanted to get married, so I got married. So எனக்கு அந்த டைம் போனது தெரியல. And then I immediately started work with 3 BHK. I started 3 BHK last July, I think. Yeah. Last July I started work. So எனக்கு நான் வேலை செஞ்சுட்டே தான் இருந்தேன். வெளியே ரிலீஸ் got delayed தான் தவிர I mean ரிலீஸ் டிலே ஆகல. நான் பண்ண வேலை வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சே தவிர நான் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன செக்மெண்ட், அதாவது கூகுள் நீங்க பண்ணுவீங்களா? நீங்க கூகுள் usually and this most of the time spelling கூகுள் பண்ணீங்களா? you Google சர்ச் பண்ணுவீங்களா? சர்ச் பண்ணு. I'm not going to show my phone and see what I got. No. Okay, I'm curious what have Google previously. I have no idea what is Google. நீங்க வந்து actually பயந்துட்டீங்க நான் உங்க போன்ல இருந்து வந்துட்டு என்ன ஹிஸ்டரியை கேட்போம்னு சொல்லிட்டு. பட் நோ, ஆக்சுவலி நீங்க எப்படி நிறைய விஷயங்கள் கூகுள் பண்ணுவீங்களோ உங்களை பத்தி நிறைய பேர் கூகுள் பண்ணிருக்காங்க. சரி. Okay. நல்ல வேலை. Because I Google the most random. But I want to know what have I Googled. Even I don't know what I Googled. I probably Googled somebody's name or some Shanti Takis address. No problem. என்னோட அந்த மாதிரி விஷயம் தான் நடக்குது. But actually we want to know some answers from you. ஏன்னா மக்கள் வந்து ஆர்வமா வந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. So yeah, what's on Google? First we'll go with Meetha ma'am, then we'll come. So Meetha Raghunath, date of birth. Is it okay to give your date of birth? You can't use it to hack or anything. No. Okay. I don't think so. இல்ல It's on Google. My thing is on some equipment. நீங்க அப்படி சொல்லாதீங்க. Actually Google இருக்குல்ல date of birth இருக்குமா? சரி அப்போ செப்டம்பர் 11ங்க. நான் வயசான சொல்லிட்டு அவங்க மேட்ச் பண்ணிருக்காங்க. Actually எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்போ செப்டம்பர் மட்டும் சொன்னனால இதுக்குனே மாதிரி இன்னொரு தடவை கூகுள் பண்ணி பாப்பாங்க நினைக்கிறேன். Okay, வேணாம். September 11, 96. So I'm 28 years old. And September 11th is when Twin Tower crashed. 9/11. Oh. Yeah. What a nice way to remember your birthday with but Twin Tower. Okay, I'm sorry, but it happened much later. I was born in 19. But yeah, it is a. நான் எப்பவுமே September 11 சொல்றப்போ சின்ன வயசுல இருந்து யாரும் சொன்னது அதான் Twin Tower crash ஆச்சு அப்படினு. So next Meetha Raghunath, Good Night movie. Meetha Raghunath Good Night movie. Correct. Meetha Raghunath was a part of Good Night movie. Correct. அதாவது ஆளுங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லலாம். இவ்வளவு நேரம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. Something that we don't know about Good Night, maybe something about Manikandan sir or something about the director and the crew, anything that we don't know. Okay, what I said this is that Mani is a good friend. Mani sir is a good friend. Manikandan sir is a good friend. And அவர் கூட வேலை செஞ்சதுல நான் கத்துக்கிட்டது வந்து என் வாய்ஸை இன்னும் எப்படி யூஸ் பண்றதுங்கிற ஒரு விஷயத்த நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். Okay, super. Meetha Raghunath husband. My husband's name is Monish. And I fell in love with him and got married. Okay, fine. Meetha Raghunath முதல் நீ முடிவும் நீ. Meetha Raghunath நீங்க வந்து Meetha Raghunath படம் பேர் சொல்றீங்க. முதல் நீ முடிவும் நீ was என்னோட ஃபர்ஸ்ட் படம்.
ரொம்ப ஸ்பெஷலான படம், என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச படம், எனக்கு எல்லாமே தந்த படமும் அதுதான். சூப்பர். மீதா ரகுநாத் கிஸ் சீன். குட். முதல் நீ முடிவும் நீயோட கிளைமேக்ஸில் கிட்ட வர சீன் அந்த சீன். பட் ஆனாலுமே வந்து அது உங்களுக்கு ஏதாவது பேக் சைட்லேருந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களா? பிகாஸ் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் தட்ஸ் நாட், அதுவுமே வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இது பண்ணுறது தான். ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? ஐ திங்க் இஃப் யூ ட்ரை யோர் ஹேண்ட் அட் ஆக்டிங், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வாட் அண்ட் ஹவு இட் இஸ் டு ஆக்ட் சீன். பிகாஸ் ஹவு நீங்கள் எப்படி நீங்கள் உட்கார சொல்லி நார்மலாக இருக்க சொல்லுங்க, அந்த மாதிரி தான் எல்லாமே. ஒரு ஆக்டர் வந்து அப்ரோச்சஸ் எவ்ரி சீன் இஸ் த சேம் வே. நம்ம ஆக்ஷன் தான் மாறுமே தவிர நம்ம ப்ராசஸ் ஒன்னே தான். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் யூ. டன். நெக்ஸ்ட் வாட்ஸ் ஆன் கூகுள் வித் சேத்ரா மேம். ஸோ சேத்ரா இன் சாப்டா சிஎஸ் உங்களோட மூவி தான். Yeah, that was my last previous film in Kannada, and it did really well. And it was produced by Paramma Studios, Rakshit Shetty, and directed by Hemant Emrao. I got to meet my best friend through that, Rukmini Vasant. So it just gave me a lot of things. Okay, super. Chetra Rakshit Shetty. Rakshit Shetty, we shared a very nice bond on screen, and it's going to be very special. And I think our padathile, I think even before Sapta, I had done one small role few years ago, and despite no, not in this movie, some other movie in his production. It's not released yet. ஆமாம், அவருக்கு தெரியும், அவர் தான் ப்ரொடியூசர் இல்லையா? ஸோ அவர் பார்த்துருக்காரு. ஸோ த பெஸ்ட் திங் அபவுட் ரக்ஷித் ஷெட்டி இஸ் அவர் அந்த ஸ்மால் ரோலுக்கு என்னை பார்த்துட்டு ஏதாவது ஹீரோ இருந்தா, ஸோ வாட் வில் தே சே, வி வில் கெட் எனி ஆக்டர்ஸ் ஃப்ரம் எனிவேர் இல்லையா? அவருக்கு அது பவர் இருக்குது. ஸோ ஹீ இஸ் த ப்ரொடியூசர், ஸோ கேன் கெட் எனிபடி. But he knew that I had done that small role and I had done it well. That is what he thought. And when Hemant அவர் சொன்னும்போது இந்த கேரக்டருக்கு சைத்ரா we are thinking அப்படி சொன்னும்போது அவர் ஒரே வார்த்தைக்கு கூட சொன்னாம he said, நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர் நல்ல ஆக்டர் அப்படி சொன்னார் அப்படி apparently. அதுக்காக தான் நான் அந்த படத்தில் வந்தேன். So it tells a lot about a person and as a producer and a filmmaker. So I love Rakshit. Okay, super. Chetra J, acha height 5'4". Okay. Yeah. Chetra boyfriend. There are a lot of people who wants to be my boyfriend. Okay. But I've not thought about it yet. Okay. But definitely someday I will have one. Okay, definitely. Chetra Sasikumar. Sasikumar sir is the sweetest. I love Sasikumar sir because ராஜமுருகன் சார் படம் பண்ணும்போது த ஃபர்ஸ்ட் டே நான் அவர்கிட்ட எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் ஐ திங்க் வி பாண்டட் ஸோ வெல். இன்றைக்கி கூட அவர் ப்ரீவியஸ் ஃபில்ம் டூரிஸ்ட் ஃபேமிலி நான் பார்த்துட்டு அவருக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன். அவர் நீ பார்த்தியா அப்படி கேட்குறதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணார். ஸோ அந்த ஒரு நைஸ் பாண்ட் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஹீஸ் கோயிங் டு பி ஒன் வெரி லாங் டைம் close person to me. Moving forward. Chetra, I don't know இது வந்து ஏன் கேட்டிருக்காங்கன்னு, Chetra J Alia Bhatt. A lot of people say, நான் நிறைய people என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஆலியா பட் மாதிரி ஐ லுக் அப்படின்னு. உங்களுடைய ஐப்ரோஸ்னாலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படியா? எனக்கு எப்போவுமே அப்படி தோணல. ஆனால் நிறைய பேர் இல்லை, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதே சொன்னார். ஸோ I don't know, maybe I look like her and I don't it's like I like the comparison. I don't mind it because obviously the films that I'll be doing and she'll be doing hers, but definitely someday when I meet her I will definitely tell her that I love her work, I'm her biggest admirer and people tell me that I look like her. Okay. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ். ஸோ ரொம்ப பேஷண்ட்டாக நிறைய விஷயங்கள் அண்ட் எஸ்பெஷலி வந்து நீங்கள் உங்களுடைய ஜேர்னி பற்றி, உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்டல் ஆக்டிங்கை பற்றி நிறைய சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் 3 BHK. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய கேரக்டர் ரொம்பவே ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரே பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். Thank you. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.